கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இளைஞரணியா நீங்க பதவிக்கு வரும்பொழுது அந்த காலகட்டத்துல எந்தெந்த பார்ட்டியில யாரெல்லாம் இருந்த இளைஞரணியோட பொறுப்புல இப்ப யாரெல்லாம் இருக்கிறான்னு? நான் வருகின்ற பொழுது ஒரே காலகட்டம் தான். அந்த டைம்ல உதயநிதி அங்க திமுகல, இங்க திரு அண்ணாமலை அவர்கள், பாமகல திரு அன்புமணி ராமதாஸ் இருந்தார். இப்ப அவர் தலைவராக மாறி இருக்காரு. ஸோ ரெண்டா இருக்குங்க. ஒரு ஆமா, அந்த இதுதான் எங்கள் இதில் இருந்தது. பட் எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க அந்த எடப்பாடியாருடைய கைடன்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, இளைஞர்களுக்கு வந்து நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷன், நம்முடைய சேவைகள், நம்ம என்னென்னலாம் சர்வீஸ் பண்ணியிருக்கோங்கிறத பார்த்து அவங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸை பார்த்துட்டு தான் அவங்க வரணும். அதனால நீங்க அவங்கள போய் நேராக போய் பார்த்து நிறைய விஷயங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான். ஓகேண்ணே, நீங்க எம்எல்ஏவா இருந்த அந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய தொகுதிக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மிகப்பெரிய சாட்டிஸ்பாக்சன் வந்து குஜிலியம்பாறை ஒரு தனி தாலுகாவாக உருவாக்குது. பெரிய தொகுதி எங்களுக்கு, ஒரு 60-65 கிலோமீட்டர் இந்த எண்டு டு அந்த எண்டு. குஜிலியம்பாறை பகுதியில் இருக்கிற மக்கள் தாலுகா ஆஃபீஸ்க்கு வரணும்னா வேடசந்தூருக்கு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும். லந்தக்கோட்டை, கருங்கல், கூடலூர் கிராமம்லாம் 50 ஆண்டு காலம் அது ஒரு கனவு அவங்களுக்கு. அது வந்து எடப்பாடியார்கிட்ட சொன்ன போது அதிகாரிகள்லாம் சொன்னாங்க, இல்லைங்கய்யா இது 33 வருவாய் கிராமம் இருந்தால் தான் இதை பிரிக்க முடியும். அவர் டாக்டர் கேட்கறதுல வந்து கொஞ்சம் கைட்லைன்ஸ் படி அது சரியா இல்லை, அவர் வெறும் 19 கிராமம் தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா எடப்பாடியார் ஒரே வார்த்தை தான் சொன்னார், அதிகாரிகள் நீங்க வந்து அவர் மக்கள் பிரதிநிதி கேட்கிறாரு, 50 வருஷம் மக்கள் கோரிக்கை, கைட்லைன்ஸ் சட்டம் இதெல்லாம் மக்களுக்கு உதவி செய்யறது தான். அது என்ன சேஞ்ச் அதில் கொண்டு வரணுமோ நீங்க அவையில வைங்க, அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்படி ஏதாவது இன்னும் 2-3 வில்லேஜஸ் சேர்க்கணும்னா அவர் சேர்த்து கொண்டு வருவாங்க ரிப்போர்ட்ஸோட. இதை முதல் அறிவிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நாம எம்ஜிஆர் நூற்றாண்டுல போகும்போது அறிவிக்கிறோம், அதுக்குள்ள பேக்கப் ஃபீல்ட் ரெடி பண்ணுங்கன்னு கிளம்பினாரு. அதே போல வந்த உடனே முதல் அறிவிப்பு குஜிலியம்பாறை தனித்தாலுகா. அறிவித்த உடனே அங்கேயே 3 கோடிக்கு கட்டடம். இன்னைக்கு அந்த மக்கள் 50 கிலோமீட்டர்ல வெறும் 5 கிலோமீட்டர்ல தாலுகா ஆஃபீஸ் வந்து பாக்குறாங்க. அதுதான் பெரிய அறிவிப்பு. அதே போல மாயனூர் அணையிலிருந்து, கரூர் பக்கத்திலிருந்து வெள்ள காலத்துல உபரி நீரை வேடசந்தூர் போன்ற வறட்சி தொகுதிக்கு 100 ஏரியில நிரப்பணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். உடனே அவர் வந்து 110 விதியில அறிவிச்சார், இந்த தொகுதி ரொம்ப வறட்சியான தொகுதி, இதற்கு உடனே ஆய்வை மேற்கொள்ளுங்க, நிதி ஒதுக்குனாங்க. என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாத ஒரு நாள் அந்த நாள். வேடசந்தூருடைய அனைத்து விவசாய பெருமக்களும் ஐயா எடப்பாடியாருக்கு அன்றைக்கு நன்றி சொல்லாத ஆளே கிடையாது. ஆனா அந்த மகிழ்ச்சி ரொம்ப நாள் நீடிக்கல. ஆட்சி மாற்றம் ஆன பிறகு அந்த மாயனூர் உபரிநீர் திட்டத்தை திமுக அரசு கிடப்புல போட்டு வேடசந்தூர் விவசாயிகளை புறக்கணித்திருக்கிறது. அது மீண்டும் எடப்பாடியார் வந்தவுடன் அதை திட்டத்தை நிறைவேற்றுவார். அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.